ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும், ஸோ லேபருக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டலாக பில்டிங் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சிமெண்ட்டுடைய ரெக்யர்மெண்ட் பார்த்தலாம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 320 பேக் தேவைப்படும். ஒரு பேக்குடைய ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு 360 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் 1,15,200 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பில்டிங்கில் ஃபுட்டிங்கில் காலம் ரைஸ் பண்ணுறதுக்கு பீம் அண்ட் ஸ்லாபு, அதே மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வர இடங்களில் எல்லா இடங்களையும் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2500 kg, அதாவது ஒரு 2.5 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் நம்ம வந்து 75 ரூபா போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 1,87,500 ரூபா வந்து ஸ்டீலுக்கு செலவாகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எம்சாண்டு. ஸோ எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 11 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 4000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ 44,000 ரூபா வந்து எம்சாண்டுக்கு வந்து போயிடும். ஸோ எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காங்கிரீட்டுக்கு, ஸோ மற்ற கட்டு வேலை எல்லா வேலைக்கும் நம்ம எம்சாண்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பீ சாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பூச்சி வேலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம 4,500 ரூபா போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 31,500 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிரிக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து சேம்பர் பிரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 11,000 கல் தேவைப்படும். ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து 11 ரூபா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1,21,000 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ இதே நம்ம வந்து ஒயர் கட் பிரிக் போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 12 ரூபா 13 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதே நம்ம ஃப்ளையாஸ் பிரிக் போகிறோம் அப்படிங்கிறப்போ 7,000 ரூபா 8 ரூபா இந்த ரேஞ்சிலேயே போடுறப்போ நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளையாஸ் எல்லாம் போகிறீங்கன்னா வந்து இதோட காஸ்ட் நமக்கு வந்து பில்டிங் காஸ்ட்டுமே ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா வந்து 20 mm அக்ரிகேட், அதாவது ஜல்லி. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் நம்ம வந்து 3000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 24,000 ரூபா வந்து ஜல்லிக்கு மட்டும் செலவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 40 mm அக்ரிகேட்டு, அதாவது 1.5 ஜல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தளத்துக்கு மட்டும்தான் போட போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2.5 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டுடைய ப்ரைஸ் வந்து நம்ம வந்து 3000 ரூபா போட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7,500 ரூபா செலவாயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேவலு, ஸோ மேடை மண். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் நம்ம 2,000 ரூபா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 40,000 ரூபா போயிடும். ஸோ இந்த மேடை மண் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ ஹைட் வந்து பேஸ்மெண்ட்டோட ஹைட் வச்சுக்கிறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 20 யூனிட் போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுக்கலாம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். 55 ரூபா போட்டுக்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸு 38,500 ரூபா வரும். ஸோ அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து பார்டரில் உள்ளோட்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய ப்ரைஸ் வந்து 45 ரூபா போட்டிருக்கோம். ஸோ ஒரு 13,500 ரூபா செலவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வுட்டு. ஸோ இங்கே நம்ம மெயின் டோர் வந்து தேக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25,000 ரூபா வந்து மெயின் டோருக்கு மட்டும் போயிடும். ஸோ இதோடைய டிசைன் பொறுத்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபா இந்த ரேஞ்ச் போட்டாவே எடுத்துக்கலாம். மெயின் டோருக்கான நிலவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபா போட்டிருக்கிறோம். ஸோ அடுத்து உள்ளே வர டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 டோர் தேவைப்படும். ஒரு டோருடைய ப்ரைஸ் பார்த்தா நம்ம ஒரு 6,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ ஒரு 12,000 ரூபா வந்து உள்ளே வர டோருக்கு போயிடும். இது பார்த்திங்கன்னா வந்து ரெடிமேட் டோரு. ஸோ அதுக்கான நிலவு பார்த்திங்கன்னா வந்து 2 நிலவு ஒரு 7,000 ரூபா போட்டுக்கலாம். ஸோ ஒரு 14,000 ரூபா வந்து நிலவுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து விண்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன சைஸில் எடுக்கிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு 7 விண்டோ எடுத்துக்கிறோம். அதாவது ஹாலில் ஒரு 2 விண்டோ, அதுக்கப்புறம் பெட்ரூமில் 2 விண்டோ, ஸோ ஒரு 6 விண்டோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் ஒரு விண்டோ, 7 விண்டோ போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு 5,000 ரூபா போட்டுக்கோ. ஒரு விண்டோட ப்ரைஸு 35,000 ரூபா ஆயிரும். இந்த விண்டோவோட ப்ரைஸு அதே மாதிரி மரத்தோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன மரம் யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்து பாத்ரூம் அல்லது டாய்லெட் டோர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டோர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேட் டோர் தான் யூஸ் பண்ண போகிறோம் யூபிவிஸில். இதுக்கு ஒரு 3000 ரூபா போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு 75,000 வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் போயிடும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் தான். ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60,000 செலவாயிரும். நெக்ஸ்ட் ஒன் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 60,000 செலவாயிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 9,24,000 செலவாகும். இது பார்த்தீங்கன்னா லேபர் இல்லாமல். அடுத்து நம்ம வந்து லேபர் பார்த்துடலாம். லேபரில் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 60லேருந்து 70 வரைக்கும் பண்ணுறாங்க. அது எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ரெண்டுமே சேர்த்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 60 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து 36,000 வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு. ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளோரிங்க்கு ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடப்பாக்கல் ஒட்டுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயெல்லாம் வந்து கபோர்டு ஒர்க்கு இல்லை நோசிங் பண்ணுற ஒர்க்கெலாம் இருக்குது, இல்லை கிச்சன் டாப் போடுற கிரைனேட் ஒர்க் இருக்குது, ஸ்டெப்பில் கிரைனேட் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் வந்து 22 ரூபா ஒட்டுறதுக்கு போட்டுக்கலாம். 28,600 ஆகுங்க. ஸோ அடுத்து பெயிண்டிங் லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 ஆகும். கார்பெண்டர் ஒர்க் அதாவது வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து கார்பெண்டருக்கு மட்டும் ஒரு 25,000 அப்ராக்சிமேட்டாக ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிவில் லேபர் ஒர்க்கு அதாவது மேஸ்திரி கூலி, அதே மாதிரி சென்ட்ரிங் ஒர்க், இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 420 ரூபா போட்டிருக்கோம். ஸோ 400 வந்து 450, 500 வரைக்கும் சில இடங்களோட பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2,52,000 செலவாயிரும். டோட்டலாக லேபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3,66,600 செலவாயிரும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லேபர் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே கால்குலேட் பண்ணியாச்சு. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 9,24,000, லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,66,600. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12,91,300 செலவாயிருங்க. அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2,152 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட்டு வருங்க. ஸோ இதில் வந்து நாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதே மாதிரி எந்த மாதிரிக்கான லேபர் காஸ்ட் அந்த ஏரியாவில் போயிட்டுருக்குது, அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பில்டிங்கோட பிளான் எப்படி இருக்குது, இன்டர்னல் வால்ஸ் எவ்வளோ வருது, எலிவேஷன் ஒர்க் நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம், பெயிண்டிங் ஒர்க் எந்த மாதிரி பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எந்த மாதிரி பண்ணுறோம், ஸோ என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.